வணக்கம் உறவுகளே, இன்னைக்கு மகா கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா உருளைக்கிழங்கு சாதம். அதுக்கு 4-5 உருளைக்கிழங்க நல்லா தோல் சீவி குட்டி குட்டி க்யூபாக நறுக்கிக்கோங்க. அதை ஒரு கிண்ணத்தில் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி அதில் அந்த க்யூப் நறுக்கியிருக்கோம் பார்த்தீங்களா, அது இதில் போட்டுக்கோங்க. அப்போ தான் உருளைக்கிழங்கோட கலர் மாறாமல் இருக்கும். அப்புறம் ஒரு இஞ்சியும் பூண்டையும் நல்லா தட்டிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகுளுந்தம் பருப்பு போட்டுட்டு அப்புறம் குட்டி குட்டியாக நறுக்கின வெங்காயத்தையும் போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அது கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம இடித்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு, அதையும் இதோடு சேர்த்து அதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்ட பிறகு அப்புறம் ஒரு தக்காளி பழத்தை பொடுசு பொடுசாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்து ஆட் பண்ணி அதுக்கு தேவையான உப்பையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அது வதங்கின பிறகு காயப்பொடி, வத்தப்பொடி, மஞ்சப்பொடி, லைட்டாக சாம்பார் பொடி, கரம் மசாலா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சாம்பார் பொடி போட்டால் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க, அதுதான் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து சிம்மில் வச்சுட்டு அது நல்லா தொக்கு பதம் வர வரைக்கும் வதக்கி விட்ட பிறகு குட்டி குட்டி க்யூபாக நறுக்கியிருக்க உருளைக்கிழங்கையும் இதோடு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. இதுக்கு தேவையான உப்பையும் போட்டுட்டு 2 நிமிஷம் சிம்மில் வைங்க. சிம்மில் வச்ச பிறகு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா தண்ணியெல்லாம் நல்லா வற்றி உருளைக்கிழங்கு நல்லா வெந்திருக்குங்க. இந்த பாருங்கள், நல்லா வெந்திருக்கு பார்த்தீங்களா. இது வெந்த பிறகு கொத்தமல்லி தலையை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் இது வதங்கின பிறகு கொஞ்சம் சாதம் இருக்குல்ல, சுட சுட சாதத்தை இதில் ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இந்த உருளைக்கிழங்கு சாதம். எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி ஒன் பை ஒன்னாக நம்மளோட வீடியோவில் வரும். உங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.